hello, vanakkam, good evening, pasangla, iniya maalai vanakkam. Okay, audio video perfect irka? Yes or no? Oru yo podunga paakalam chat box la. Let's start. DC Pandey vadu, HC Verma vadu, elladhum innik theri vitralam. Okay, so pasangla, is audible? Ellarum ready ah irkingla? Inniki class ku let's start today's session. Hi Rangila, hi everyone. Cool. So pasangla, now it's time to start most difficult questions. Okay, எதெல்லாம் வந்து difficult questions அப்படினு சொல்லி நம்ம HC வர்மாவை பார்க்கறப்ப ஃபீல் பண்றோமோ நிறைய difficult questions இருக்கு. பட் அதுல நம்ம நீட் மாடல்ல நம்மளோட JEE மாடல்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் சத்யா, ஹாய் எவ்ரிவன். லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களோட வேதாந்து மாஸ்டர் சேனல் தமிழ். யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பசங்களா. லெட்ஸ் ஸ்டார்ட். குட் ஈவினிங் பிரணேஷ், குட் ஈவினிங் எவ்ரிவன். லெட்ஸ் ஸ்டார்ட். பசங்களா ரெடியா இருக்கீங்களா? பென் அண்ட் பேப்பரோட ரெடியா இருங்க பார்க்கலாம். ஒரு யோ போடுங்க சாட் பாக்ஸ்ல. which grade ma'am? மாட்டுமா பார்க்கலாம். 12th standards people பார்க்கலாம். Okay, yes, yeah, my health is fine. So pasangla start பண்ணிடலாம். let's start. energy பத்தல chatல, இன்னும் கொஞ்சம் fire ஏத்துங்க பசங்களா. சரி, first question. HC வர்மால நீங்க பாத்தீங்க அப்படினா conceptual questions-உம் இருக்கும், 2 mark guidance questions-உம் இருக்கும், எல்லா மாடல் questions-உம் available, right? So எல்லாத்தையுமே கிளப் பண்ணி தான் இன்னைக்கு உங்க செஷன் வந்திருக்கு. yes, மாணவர் to மருத்துவர் ஷாலினி. okay, so let's start. motion and plane இன்னைக்கு postpone ஆயிடுச்சு, நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். okay, don't worry. let's start. is there any lower limit to the electric force between two particles placed at a separation of 1 centimeter? அதாவது क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு கவனிங்க. ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்ல, அதாவது ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் பசங்களா? கம் ஆன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். yes or no? so let's start. யாரெல்லாம் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ this will be very helpful. okay, can you post the videos for? yes, videos வந்துட்டே இருக்கு சந்தோஷ், videos வந்துட்டே இருக்கு. நியூ batch 11th க்கு we are planning a lot. okay, yes. so பசங்களா கவனிங்க, இந்த ரெண்டு சார்ஜஸ்க்குமே என்ன இருக்கும் நம்மளுக்கு? இந்த ரெண்டு சார்ஜஸ்க்குமே, because இது ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜஸ் அப்படினா என்ன பண்ணும்? சேம் சார்ஜஸ் will repel each other. yes or no? super. so will be repelling each other. அப்ப இந்த சார்ஜ்னால இது இந்த பக்கம் மூவ் ஆகும். okay, let me write it in different color, அப்பதான் உங்களுக்கு புரியும். okay, yes. so இந்த பக்கம் இது ரிப்பல் ஆகும், இந்த சார்ஜ்னால இது இந்த பக்கம் ரிப்பல் ஆகும். எஸ் ஆர் நோ? இப்படி இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்சஸ் வந்து இருக்கு. என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, இந்த ஃபோர்சஸோட மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே गाइस, எல்லாத்துக்குமே போர்ட் கிளியரா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஓகே, எக்ஸாக்ட்லி, இட் ரிப்பல்ஸ் ஈச் அதர் பசங்களா. அப்ப கவனிங்க, இந்த ஃபோர்ஸோட மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கறதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இட்ஸ் a very interesting question. let's solve this பசங்களா. கம் ஆன். அப்ப இந்த மினிமம் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சார்ஜஸ் ஒரு குட்டி டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அத எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதாவது கூலம்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோமா? எஸ் ஆர் நோ? so coulomb's force will be equal to, okay, so coulomb's force will be equal to k q1 q2 divided by r square அப்படினு கிடைக்குமா? இப்போ உள்ள ரெண்டு வேல்யூவும் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப என்ன நடக்கும் நம்மளுக்கு? k q square divided by r square னு கிடைக்கும். and listen, r value என்னது? it's 1 centimeter. 1 centimeter ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? again 1. so kq square அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம கூலம்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஆனா அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்ல கேட்டிருக்காங்க? they have asked you to identify minimum force. ஓகே, minimum electrostatic force, அதாவது minimum coulombs force என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மினிமம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? listen, மினிமம் அப்படிங்கிறது சார்ஜை பொறுத்து தான் இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, மினிமம் ஃபோர்ஸ் அப்படின்னா எது மினிமமா இருக்கணும்? நம்மளுக்கு சார்ஜ் மினிமமாக இருக்கணும். சோ பசங்களா, ஒரு சார்ஜ், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோட மினிமம் வேல்யூ என்னன்னு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
minimum value will be 1.6 into 10 to the power minus 19 coulomb. Dyne, hats off, hats off. பசங்களா ஒரு சார்ஜோட மினிமம் வேல்யூம் அப்படிங்கிறது, so q minimum அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா it is your value of electron. புரிஞ்சுதா? so q minimum அப்படிங்கிறது என்னது? value of electron. அப்ப value of electron will be 1.6 into 10 to the power minus 19. yes or no? அப்ப இதுதான் minimum value. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த complete expression f minimum will be equal to k e square அப்படின்னு எழுதுறேன். okay, because q minimum அப்படிங்கிறது என்னது? ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ, that is 1.6 into 10 to the power minus 19. so this is your perfect answer. பசங்களா ஆன்சர் புரிஞ்சது அப்படின்னா ஒரு யோ போடுங்க பார்க்கலாம் chat boxல. come on, listen. 1 கூலம் அப்படிங்கிறது ஒரு சார்ஜ்னு அர்த்தம் இல்ல, ஒரு கூலம்குள்ளார நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நிறைய சார்ஜஸ் இருக்கும்னு அர்த்தம். ஓகே, சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கவங்க போயிங்க நம்ம ஒன் ஷாட் வீடியோஸ் பாருங்க, அதுல கிளியரா இருக்கு. ஓகே பசங்களா, லெட்ஸ் ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரெடி? எஸ் yes ma'am, thus electric charges will be quantized. exactly, electric charges will be quantized. yep, next question பசங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க பார்க்கலாம். if a body is charged, okay, by rubbing, okay, its weight will be a remains precious, அதாவது preciously constants, increases slightly, decreases slightly, may increase slightly or may decrease slightly அப்படினு ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். so r v a game d ma'am, வேலன் a d dyne d. okay, நிறைய பேர் AD சொல்றீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். பசங்களா அல்டிமேட்டா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்ன சார்ஜஸ் வில் பி குவான்டைஸ்ட், ரைட்? ஸோ சார்ஜஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னா எந்த பக்கம் நம்மளுக்கு மாஸ் ஏறினாலும் இறங்கினாலும் ஃபைனலி இட் வில் பி கான்ஸ்டன்ட், ரைட்? ஃபைனலா வந்து என்ன ஆயிடும் நம்மளுக்கு, அது கான்ஸ்டன்டா மாறிடும். தட் இஸ் த திங், ரைட்? அப்போ கவனிச்சுக்கோங்க, இங்க ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வைங்க, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம அதை ரப் பண்ணி சார்ஜ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்பிங் இஸ் சார்ஜ்ட் அப்படின்னா வந்து என்ன மீனிங் நம்மளுக்கு? ரொம்ப சிம்பிள், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, அப்ப இதுக்குள்ளார என்ன ஆகுது? ஆல்ரெடி இங்க நிறைய சார்ஜஸ் இருக்கு, அதுல நம்ம என்ன பண்றோம்? நிறைய எலக்ட்ரான்ஸ் இப்ப ஆட் பண்றோம். அப்ப இருக்கிற மாஸ் என்ன ஆகுது பசங்களா? இந்த இடத்துல இதோட கம்ப்ளீட் மாஸ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். yes or no? இத ரப் பண்றதுக்கு நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருப்போம், அதுல என்ன ஆகுது நம்மளுக்கு? எலக்ட்ரான்ஸ் மைனஸ் ஆகுது, வெறும் பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். yes or no? அப்ப இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ப்ரொபோஷனலா இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ப்ரொபோஷனலா நடந்து இது ரெண்டு என்னவாயிடும்? குவான்டைஸ்டே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, so this is your option. so correct option will be பசங்களா option D. okay, may increase slightly or may decrease slightly. okay, yes, superb, superb, superb. so listen carefully. இன்னொரு டைம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னொரு டைம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகறனால இங்க மாஸ் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க வந்துருதா, அப்ப இங்க என்ன ஆகும்? மாஸ் கொஞ்சம் குறையும். so masses will be slightly increasing and slightly decreasing. okay, yes, quantized அப்படின்னா வந்து மிச்ச மீதியெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி. okay, that is quantized. so என்ன பண்ணுங்க கிருஷ்ணா, just go and watch our one shot, அதுல எல்லாமே கிளியரா இருக்கு. okay, பசங்களா ஒரு yo if it is clear, come on, எல்லா டாக்டர்ஸ் ஆக போறீங்க, இன்ஜினியர்ஸ் ஆக போறீங்க. let's have that rhythm. let's start. next question பாருங்க பசங்களா. an electric dipole is placed in a uniform electric field. okay, ஒரு electric dipole என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு electric fieldல வந்து நம்ம place பண்ணியிருக்கோம். the net electric force on the dipole is, okay, so there is an electric field. ஒரு electric field இருக்கு. okay, ஒரு electric field இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணியிருக்கோம். டைபோல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். தட் மீன்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வில் பி செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். எஸ் ஆர் நோ? இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? என்ன நடக்கும்? வி ஆல் நோ, இதிலிருந்து ஒரு விதமான ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்னொரு ஃபோர்ஸ் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? பிகாஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் சைடு, இதெல்லாம் நெகட்டிவ்.
ரைட்? ஏன்னா பாசிட்டிவ்ல இருந்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவாகும் நம்மளுக்கு ஆரிஜினேட் ஆகும். அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும் பாசிட்டிவ் நோக்கி போறதுக்கு தான் ஆசைப்படும். so these two are எப்படி இருக்குன்னு பாருங்க. so two forces are equal and opposite to each other. yes or no? இது ரெண்டும் எப்படி இருக்கு நம்மளுக்கு opposite and equal to each other. so forces இதை F1 ன்னு வச்சுக்கிறேன், இதை F2 ன்னு வச்சுக்கிறேன். so F1 is equal to F2 minus because they are equal and opposite to each other. அப்ப என்ன ஆகுது? so net force will be equal to 0. அப்ப என்ன ஆயிடுது? ரெண்டும் 0 ஆக மாறிடும். so equal and opposite to each other because magnitudes எல்லாமே சேம் ஆக இருக்கு. okay ma'am, in this case theta will be 180 degree, right? no ma'am, no. theta அப்படிங்கிறது எங்க இருக்கும் பசங்களா? theta அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோலுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள், இதுதான் theta. அப்ப இது 180 கிடையாது. ஓகே, some other angle இருக்கு பாருங்க. புரிஞ்சுதா பசங்களா? எஸ். ஹாய், வெல்கம் RVA. cool. so பசங்களா புரிஞ்சுதா? so அப்ப கரெக்டான ஆன்சர் என்னது? is always 0 is the perfect answer. depends on the orientation of the dipole. அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே இது எவ்வளவு ஃபோர்ஸ்ல தள்ளுதோ அதே ஃபோர்ஸ்ல தான் இது அந்த பக்கம் தள்ளும். ஓகே, அடுத்தது can never be 0, முற்றிலும் தப்பு. and depends on the strength of the dipole, not at all. okay, so what is your doubt? yes ma'am, understood. super பசங்களா. now here comes இது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் question. இந்த மாதிரி மாடல்ஸ் ஆஃபன் கேக்குறாங்க பசங்களா. so be clear with this model. okay, அப்ப பாருங்க, two spherical conductors. okay, ரெண்டு spherical conductors B and C having equal radii and carrying equal charges. என்னென்ன இருக்கு? ரெண்டு ஸ்பியர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 2 இது வந்து B, இது C. இது ரெண்டுத்துக்கும் என்ன எப்படி இருக்காமா? ரேடியஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. R R and இதுலயும் சார்ஜ் Q, இதுலயும் சார்ஜ் Q. பசங்களா இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான மாடல், கரெக்டா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே, so next ma'am, tough question. no, it's an easy question. easy question, easy peasy lemon squeezy. when Shobika ma'am is here, no fear, right? solve பண்ணிடலாம் பாருங்க. on them repel each other with a force F. இது ரெண்டு என்ன பண்ணுது? ஒரு force F ல இந்த மாதிரி repel பண்ணிட்டு இருக்கு. okay, ஏன் repel பண்ணுது? because charges are same. yes or no? when kept apart at some distance. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. a third spherical conductor having some radius as that of B but uncharged is brought in contact with B. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு புது சார்ஜ் பார்ட்டிகல். ஓகே, ஒரு புது சார்ஜ் பார்ட்டிகலை நம்ம என்ன பண்றோம்? so ஒரு புது சார்ஜ் பார்ட்டிகல் ஏன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கு, பட் இது என்னது? uncharged. இதுல சார்ஜே இல்லையாமா. ஓகே, இது என்ன பண்றாங்க? B கூட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகே, then brought in contact with C. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? திரும்ப இந்த சார்ஜை என்ன பண்றாங்க? C-க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வராங்க. இப்படி போய் முட்டு வைக்கிறாங்க. ஓகே, and finally removed away from both. கடைசி என்ன பண்ணிடுறாங்க? இது தனியா வெளியே எடுத்துடுறாங்க. the new force of repulsion between B and C is. so listen பசங்களா, இது uncharged particle. அப்ப இது ரெண்டு கான்டாக்ட்ல வச்சா என்ன ஆகும்? what about the charge? ma'am, blood. so guys எல்லாத்துக்குமே பசங்களா எல்லாத்துக்குமே போர்ட் வந்து blood-ஆ இருக்கா? yes or no? yes or no? option D ma'am. Gautam, yeah, long time no see. option D. fine. வேற என்ன ஆப்ஷன்? B. பிரேம் குமார், B. so பசங்களா என்ன பண்ணுங்க, இன்னொரு டைம் உங்க வீடியோ குவாலிட்டியை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, it will be better. okay, fine. so this is the question. ஒரு uncharged body நம்ம என்ன பண்றோம்? charged body கிட்ட எடுத்துட்டு வரப்ப என்ன ஆகும்? charges பிரியும். yes or no? அப்ப கவனிச்சுக்கோங்க இந்த question, it's literally important. so first A வெறும் B C மட்டும் இருக்கறப்ப அதோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? F is equal to K Q divided by R square. because இது ரெண்டு மட்டும் இருக்கறப்ப என்ன இருக்கும்? இதுலயும் Q இதுலயும் Q, so Q R square. அப்ப என்ன கிடைச்சிருக்கும் பசங்களா நம்மளுக்கு? K Q square divided by R square னு கிடைச்சிருக்கும். இதுதான் நம்மளோட first force. okay, இதுதான் first force. ma'am, same model there in NCERT ma'am.
By the way, I am 11th. Exactly, it is very very important. Okay, HC வர்மாலையும் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த புது சார்ஜஸை கொண்டு போறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பசங்களா ஸ்டே டியூன். பி இதுல கியூன்னு சார்ஜ் இருக்கு. இப்போ நான் இது கூட என்ன பண்றேன், ஏவை வந்து இந்த மாதிரி கான்டாக்ட்ல எடுத்துட்டு போறேன். ஓகே, அப்ப இந்த சார்ஜஸ் என்ன ஆகும் பசங்களா, ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக பிரியும். எஸ் ஆர் நோ? அப்ப இது q/2 இதுவும் q/2 ஆக மாறிடும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அடுத்தது இந்த ஏவை கொண்டு போய் என்ன பண்றேன், இப்ப ஏல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, q/2 இருக்கு. இதை கொண்டு போய் நான் என்ன பண்றேன், சி கூட இப்ப கான்டாக்ட்ல வைக்கிறேன். சில ஆல்ரெடி q ஒன்னு இருக்கு, ரைட்? அப்ப இது ரெண்டுத்துல என்ன ஆகும், சார்ஜஸ் சரி பாதியா பிரியும். எஸ் ஆர் நோ? அப்ப அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. சோ q divided by 2 plus q whole divided by 2. ஓகே, பிகாஸ் இது ரெண்டுத்துல என்ன ஆகும், சரியா சமமா half பிரியும், அதனால half. ஓகே, சோ இது என்ன ஆகும், நம்மளுக்கு 3q/4 அப்படின்னு கிடைக்குமா? எஸ் ஆர் நோ பசங்களா? portion which is the most important topic for neat reply ma'am. So most important topic அப்படினு பாத்தீங்கன்னா Newton's laws of motion இருக்கு, electrostatics இருக்கு. Okay, so you can do those questions. So fine, thermodynamics அதெல்லாமே important. Now what we are going to do is, இப்ப புது force, இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு புதுசா இந்த இடத்துல charges create ஆயிடுச்சு. So nu F will be equal to k. இப்ப சார்ஜ்ல என்ன சார்ஜ் இருக்கு, so B ல வந்து q/2 இருக்கு. அடுத்தது C ல என்ன சார்ஜ் இருக்கு பசங்களா, 3q/4 அப்படின்னு இருக்கு. எஸ் ஆர் நோ? அப்ப இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? so k q divided by 2 3q divided by 4 whole divided by r square அப்படின்னு கிடைக்குமா? அப்ப kqq square into 3 divided by 8r square அப்படின்னு வரும். so 3/8 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா kq square divided by r square. so this is nothing but நம்மளோட first value. அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி uncharged contactல எடுத்துட்டு வர்றப்ப நம்ம new force will be 3/8 times of the old force. okay, so the perfect exact answer will be option D. எத்தனை பேருக்கு இந்த ஆன்சர் கரெக்ட்டா வந்துச்சு, ஒரு யோ போடுங்க chat boxல. come on. okay, electric charges எப்படி மேம், from tomorrow I'm seeing your videos. you can see Sanjay. okay, ஏன்னா நான் 11th and 12th ரெண்டுமே உங்களுக்கு நான் பேலன்ஸ் பண்ணனும் இல்லையா, நீட் வரதுக்கு முன்னாடி. that is the thing. okay, so பசங்களா ready? yes. rotational mechanics வந்து நீங்க கடைசியா படிங்க, ஜே எழுதுற மாதிரி இருந்தா. okay, so don't make it at the first. love your teaching ma'am. thank you Lalita. let's start. okay, so பசங்களா literally good. next start பண்ணலாமா? கவனிச்சுக்கோங்க, 2 point charges. அடுத்த question, இது ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ். ஓகேவா, கவனிச்சுக்கோங்க. the 2 point charges q1 and q2. q1 என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2 microcoulomb அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 microcoulomb are placed at distance B is equal to 1, A is equal to 2 centimeter from the origin of y and x axis as shown in the figure. The electric field vector at point P, AB will be suspended by an angle theta with respect to x axis is given by. மேம் இது என்ன மேம் கொஸ்டின், ஒண்ணுமே புரியல, கடுப்பா இருக்கு அப்படின்னா லெசன் பசங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துலயும் நம்ம இப்போ ஒரு சார்ஜ் ஒன்று வைக்கிறோம். ஓகே, அப்படி சார்ஜ் வைக்கிறப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ இந்த என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. tan theta is equal to 1, tan theta is equal to 2, 3 and 4. ஓ, இந்த இடத்துல இது 4 எழுத்து பிழை ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஸோ பசங்களா இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? லிட்ரலி இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா மேம்? ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அன் அசால்ட் குவெஸ்டன் பசங்களா, கவனிங்க. ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, நான் என்னென்ன சொல்றேனோ அது கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். லெட்ஸ் ஸ்டார்ட். நவ் Q1 என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 2 மைக்ரோகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
Q2ல என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க 1 மைக்ரோ கூலம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க and B யோட வேல்யூ என்னது B இது ஃபுல்லா வந்து it will be 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க and இது என்னது நமக்கு 2 சென்டிமீட்டர் அப்படினு அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க பசங்களா chatல சொல்லுங்க whether these two charges or like charges or unlike charges positive chargesல electric field எப்படி இருக்கும் இந்த சார்ஜ்னால நமக்கு ஒரு ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா and அந்த ஃபீல்ட் இப்படி போகுமா yes or no ஏனா இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால கிரியேட் ஆகிற ஃபீல்ட் இந்த மாதிரி போகும் ரைட் சோ இத நான் E1 அப்படினு வெச்சுக்கிறேன் and நம்ம இந்த பாயிண்ட் தான் P பாயிண்ட் கரெக்ட் இதுதான் நம்மளோட P பாயிண்ட் P point அடுத்தது நெக்ஸ்ட் கவனிங்க இது Q2 Q2 என்ன ஆகும் Q2வும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்ப இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் போகுமா yes or no away பாசிட்டிவ் சார்ஜஸ்ல ஃபீல்ட் வெளிய போகும் ரைட் சோ இத நான் E2 அப்படினு சொல்லி வெச்சுக்கலாமா வெச்சுக்கலாம் now you people know வெக்டார் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு அசால்ட்டான क्वेश्चन because ரெண்டுமே 90 டிகிரில பிரிஞ்சிருக்கு அப்ப ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருக்கும் இங்க இருக்கும் yes or no இதுதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் yes or no பசங்களா அப்ப ஆங்கிள் வந்து என்னது இதுதான் ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணிடலாமா லிட்டரலி ஈஸி क्वेश्चन so listen carefully அது சால்வ் பண்ணா ஈஸியா முடிஞ்சிடும் ஓகே அப்ப கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் E1 calculate பண்ணிரலாமா electric field formula என்னது electric field nothing but K இதோட சார்ஜ் என்னது பசங்களா நமக்கு 2Q I mean 2 nu divided by distance என்னது பசங்களா originல இருந்து it will be 1 centimeter exactly correct yes it is 1 centimeter so it will be 1 square அப்ப என்ன ஆகும் நமக்கு இங்க Q1 is 2 yeah so இது என்ன ஆகும் நமக்கு K2 nu அப்படினு கிடைக்குமா அடுத்து E2 கண்டுபிடிக்கலாமா E2 வேல்யூ என்ன வரும் இங்க இருந்து இங்க வேகமா போகுது சாரி பசங்களா இது 2 நல்லா பாருங்க Q1 ல இருந்து என்ன வேல்யூ இதுதான் A Q1 ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு இது என்னது நமக்கு A அப்ப A வேல்யூ என்னது பசங்களா நமக்கு இங்க 2 கரெக்ட் இட் இஸ் 2 அப்ப என்ன ஆகும் 2 ஸ்கொயர் 2 into 2 ன்னு எழுதலாமா அப்ப இங்க ஒரு 2 வும் இங்க ஒரு 2 வும் கேன்சல் ஆயிடும் சோ ஃபைனலி இங்க என்ன இருக்கும் நமக்கு வெறும் KQ divided by 2 மட்டும் இருக்கும் அடுத்து பாருங்க 1 இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம E2 அப்ப E2 என்னவாகும் K nu divided by இதோட டிஸ்டன்ஸ் என்னது பசங்களா 1 centimeter so that will be 1 which is K nu right which is K nu இப்ப ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரிஞ்சிருச்சா சால்வ் பண்ணிடலாமா half வருதா halfலாம் வராது பசங்களா half yes half மேல வரும் okay so now let us solve so E1 வந்து என்னது நமக்கு 2K nu E2 அப்படிங்கிறது என்னது நமக்கு K nu correct so tan theta ஆப்ஷன்ல எல்லா tan இருக்கு அப்ப இத என்ன பண்ணலாம் நம்ம tan theta will be equal to opposite side by adjacent side yes or no opposite side by adjacent side அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க இது theta அப்படினா opposite side என்னது பசங்களா E2 adjacent side என்னது E1 already vector basicsல படிச்சிருக்கோம் right so that will be E2 divided by E1 E2 divided by E1 value substitute பண்ணா என்ன ஆகும் K nu divided by 2K nu divided by ஒரு 2 right divided by ஒரு 2 இருக்கு right yes yeah so what happens இந்த இடத்துல divided by ஒரு 2 இருக்கு இங்க மேல இருக்க 2 போயிடுச்சு cool அப்ப என்ன ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படினா இந்த 2 மேல போய்டுமா 2 மேல போயிடுச்சு அப்படினா it will be 2 அப்ப tan theta will be equal to 2 so the perfect answer will be equal to B tan theta will be 2 எத்தனை பேருக்கு இந்த ஆன்சர் கரெக்ட்டா வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம்
ஆஃப்லைன் கோர்சஸ் இப்போ வரைக்கும் இல்ல ஃபெட்ரிக். ஓகே, ஆன்லைன் தான் இருக்கு. அண்ட் பசங்களா, யூ நோ தட் நம்ம வேதாந்தூல இருந்து நீட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதோட கம்ப்ளீட் டீடைல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். ஓகே, ஆப்ஷன் பி சூப்பர் ராஜா. வேற யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்திருக்கு? யூ ஸ்டார்ட் பிசிக்ஸ் கிளாஸ் ஃபார் அசால்ட் பேட்ச் மேம். கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஏப்ரல்ல வி ஆர் ஸ்டார்டிங். ஓகே, பிரிட்ஜ் கோர்ஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்றோம். லிசன். ஓகே, now அந்த ஸ்டெப் tan ஸ்டெப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். பிகாஸ் நீங்க வந்து என்ன பண்ணல, இன்னும் நம்மளோட வெக்டர்ஸ் பார்க்கல, அதனால தான். ஸோ லிசன், இது E1, இது E2, இது E. இந்த இடத்துல தீட்டா இருக்கா? ஸோ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, ரைட்? ஸோ ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு நம்மளுக்கு? E2. அட்ஜசன்ட் சைடுல என்ன இருக்கு? E1 இருக்கு. அப்படிதான் எடுத்திருக்கும். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் how we have taken. Cool. So பசங்களா, we are ready. நீட் பேப்பர், JEE பேப்பர்ல சைடுல எடுத்து வைக்கிற அளவுக்கு we are doing HC Varma sums. கூல் தான் நம்ம. லிசன், அடுத்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு क्वेश्चन. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. Let's see. Two small spheres of mass m1 and m2, ரெண்டு small spheres இருக்கு. m1 and m2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். are suspended by weightless insulating threads of length L1 and L2. ஓகே, இதோட L1 and L2 அப்படிங்கிற லென்த் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. The spheres carry charges Q1 and Q2 respectively. இதுல சார்ஜஸ் எப்படி இருக்கு? Q1 and Q2 அப்படின்னு ரெண்டு விதமான சார்ஜஸ் வந்து அது வச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the spheres are suspended such that they are in level with one another and the thread are inclined to the vertical at angles θ1 and θ2. இது எப்படி வச்சிருக்கோம்? இதை நார்மலா இப்படி சஸ்பெண்ட் பண்ண உடனே ரெண்டு என்ன பண்ணிடுச்சு? அப்படி ரிப்பல் ஆகி இப்படி மூவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்ப ரிப்பல் ஆகி இப்படி மூவ் ஆகுறப்ப இந்த இடத்துல ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. θ1 and θ2னு ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் இது ரெண்டும் என்ன பசங்களா நம்மளுக்கு? லைக் சார்ஜஸ், ரைட்? அப்ப பாருங்க, which one of the following conditions is essential if θ1 is equal to θ2? ஒருவேளை எனக்கு இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்க எந்த கண்டிஷன் எனக்கு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதான் क्वेश्चन. எனி கெஸஸ் பசங்களா? எனி கெஸஸ்? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏதாச்சும் கெஸ்? இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு? ஃபெட்ரிக் டி. ஓகே, ஒன் செட் டி. அதர்ஸ் இன்னும் CBA பேலன்ஸ் இருக்கு. கம் ஆன், எவ்ரிவன் சே ஒன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மாஸ் ஈக்குவலா இருக்க தேவையில்லை, பட் சார்ஜஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் மாசஸ் ஈக்குவலா இருந்தா போதும். அடுத்தது இல்ல சார்ஜஸ் ஈக்குவலா இருந்தா போதும். கடைசியா லென்த் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மேபி ABCD. கூல், இதுவும் நல்லா இருக்கு. முகமது பி. ஓகே, BC, பாலா C, SPS B. ஓகே, ராஜா, சச்சின். ஓகே, வேலன் C. எல்லாரும் ஒவ்வொரு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் நான் இதோட கதை சொல்றேன், அதுக்கப்புறம் ஆன்சரை திரும்ப கெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பசங்களா கவனிங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன நடக்குதுங்க? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஓகே, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு சைடும் ஜஸ்ட் சே ஒன் திங், நம்ம கூலம்ஸ் ஃபோர்ஸ் will always obey Newton's third law. Yes or no? Newton's third law இதை டெஃபினட்டா obey பண்ணும். அது நம்ம எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட்டா தெரியும். கரெக்ட்? பிகாஸ் எவ்ரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இதை எந்த வேகத்துல தள்ளுதோ அதே மாதிரி இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? இதை பயங்கர வேகமா வெளியே தள்ளிவிடும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த மேஜர் ரூல். அப்ப ரெண்டு சைடு நம்ம ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த சைடு 2 கிலோல ஒருத்தர் இருக்காரு. ஓகே, இந்த சைடு 12 கிலோல ஒருத்தர் இருக்காரு. அப்ப நான் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்றேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மூவ் ஆவாங்களா? எஸ் ஆர் நோ? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மூவ் பண்ணுவாங்களான்னு கேட்கிறேன். சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சைடு 2 கிலோ, இந்த சைடு 12 கிலோ, ஒரே விதமான ஃபோர்ஸ். யார் ஃபர்ஸ்ட் வேகமா மூவ் ஆவா? நோ, எக்ஸாக்ட்லி ரைட். பிகாஸ் நம்ம என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் மாஸ் பர்ஃபெக்டா இல்லாட்டி அதை நம்ம பர்ஃபெக்டா மூவ் பண்ண முடியாது.
ரைட்? தட் இஸ் த மெயின் திங். அப்ப இந்த ரெண்டு தீட்டாவும் ஒரே மாதிரி இருக்கணும்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுத்தோட மாஸ் எப்படி இருக்கணும்? மாஸ் should be equal. அப்ப பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னதுன்னு இப்ப கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. இப்ப சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. what is the perfect answer? what will be the b? so ரெண்டுத்துக்குமே மாஸ் பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப ஒரே மாதிரி போகும். ஒரே மாதிரி போறப்ப தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ரைட்? சோ ஒரு யோ போடுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. இது கிளியரா இருந்துச்சுனா கூல். அப்ப क्वेश्चन பெருசா இருக்கேன்னு பயந்தற கூடாது. இட் இஸ் a easy peasy lemon squeezy question. yes, cool. அடுத்தது இன்னொரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन பசங்களா. let's solve this. okay, two concentric conducting thin spherical shell. okay, ரெண்டு concentric spherical shells இருக்குன்னு சொல்லிட்டாங்க conducting. அப்ப இது first shell ன்னு வெச்சுக்கலாம். இத next shell ன்னு வெச்சுக்கலாம். okay, இது ரெண்டும் ஒவ்வொரு shell இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இத A ன்னு நேம் பண்ணிக்கலாம் பசங்களா. இது A and இத B ன்னு நேம் பண்ணிக்கலாம். okay, having radii RA RB. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. RA is greater than RB. அப்ப கரெக்ட்டா தான் வரைஞ்சிருக்கோம். ரேடியஸ் எது பெருசா இருக்காமா? RBங்கிறது ரொம்ப பெருசா இருக்காம். RA குட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சிட்டோம். இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, R charged to plus Q and minus Q. எப்படி சார்ஜ் பண்ணியிருக்கோம்? இதுல வந்து பிளஸ் Q அப்படிங்கிற சார்ஜஸ் இருக்கு, இதுல மைனஸ் Qன்னு ஒரு சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்? QB, அதாவது மைனஸ் QB வந்து எப்படி இருக்கு? கிரேட்டர் தேன் QAவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எஸ் ஆர் நோ? இந்த கண்டிஷனும் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. The electric field along a line, okay, passing through the center is. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கம்ப்ளீட் டயகிராமுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரையணும். ஓகே, ஸோ now சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா, என்ன எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த கம்ப்ளீட் சர்க்கிள்க்கு? how it will be எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஸோ இந்த மாதிரி क्वेश्चनக்கு மேம் 12th சிலபஸ் மாட்டுமால டீச் பண்ணுவீங்களா ஃபார் நீட்? பாரதி, இது 12th சிலபஸ் தான். ஓகே, கான்செப்ட்ஸுக்கு நீங்க ஒன் ஷாட் பார்த்தாகணும். நியூமரிக்கல்ஸ் will be taken. ஓகே, அவுட் மேம் இந்த ஸ்பியர்ல தான் அதிகமா இருக்கும். ஏ அப்படிங்கிறது ஒருத்தர், வேலனஸ் ஏ, நோ கெஸஸ் மேம். அதுதான் ஹெச்சி வர்மா புக். இப்ப பாருங்க இப்ப எப்படி கெஸ் ஆகுதுன்னு பாருங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். ஓகே, ஸோ இது கண்டக்டிங் ஸ்பியர். கண்டக்டிங் ஸ்பியர்ல சார்ஜஸ் எப்படி இருக்கும் பசங்களா? இந்த மாதிரி வெளியே இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ரைட்? எப்படி இருக்கும்? வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒன் ஷாட்ல வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் ஆகி வெளியே நிற்கும். அதே மாதிரி இங்கேயும் கண்டக்டர். ஸோ பிளஸ் சார்ஜஸ் இப்படி இருக்கும். நான் நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் வில் பி. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஷாட் பாக்ஸ்ல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர். ஒரு கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சார்ஜஸ் எல்லாம் வெளியே இருக்கு. ரைட்? அப்ப சார்ஜஸ் வெளியே இருக்கிறப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வெளியே ரேடியேட் ஆகுமா? இப்படிதான் வெளியே தான் வரும். ரைட்? அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்காது? எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. சூப்பர் பாலன், சூப்பர் ரெய்னி, இதெல்லாமே என்னது? இட் வில் பி ஜீரோ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜீரோவாக இருக்கும். அப்ப எந்த கிராஃப்ல ஜீரோல வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எந்த கிராஃப்ல ஜீரோல வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது? இப்ப சொல்லுங்க கரெக்டான ஆன்சர். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. சோ ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும். இங்க இருந்து இங்க வரைக்கும் எப்படி இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இது வெளியே போகுது. இன்னொரு விஷயம் பாருங்க பசங்களா, இங்க இருக்க சார்ஜஸ்க்கு என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி உள்ள வரும். அப்ப ஒன்னு வெளியே போகுது, இன்னும் உள்ள வருது. இது ரெண்டு என்ன பண்ணிருது? நம்மளுக்கு உள்ள வருது, வெளியே போகுது, ஒன்னோட ஒன்னு இடிச்சு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். எஸ் ஆர் நோ? நிறைய பேர் ஆன்சர் டின்னு சொல்றீங்க. பிகினர் வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசங்களா கவனிங்க, ஜீரோல இருந்து இது இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிருக்கு. கரெக்டா? ஜீரோல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிருக்கு. ஆனா இங்க இருந்து இங்க வரைக்கும் இது இன்க்ரீஸ் எல்லாம் ஆகல, ஃபுல்லா ஜீரோல தான் இருக்கு. இங்க இருந்து தான் வேல்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு, சடனா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப பெர்ஃபெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ.
புரிஞ்சுதா பசங்களா? ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஸோ உள்ள ஃபுல்லா ஜீரோவா இருக்கு, சடனா அதிகமாகுது, அதுக்கப்புறம் வெளியே வர்றப்ப என்ன ஆயிருது? நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருது. எங்கெல்லாம் குறைய ஆரம்பிக்குதோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அங்கெல்லாம் இந்த மாதிரி இன்வர்ஸ் கிராஃப் இருக்கும். ரைட்? புரிஞ்சுதா பசங்களா? கிராஃப் கொஸ்டின்ஸ் ஆர் லிட்டரலி ஈஸி பீசி கொஸ்டின்ஸ், அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஈஸி ஈஸி. நான் அப்பவே சொன்னேன், எக்ஸாக்ட்லி வேலன், நீ அப்பவே சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சுது. கூல் பசங்களா. அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் வந்து உங்களோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி, கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ். நம்ம இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன்ல எல்லாம் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் நெக்ஸ்ட் லெக்சர் வந்து மோஷன் இன் 2D தான் நாளைக்கு இருக்கா ஜாய். ஓகே, ஸோ அதில் இன்னும் வந்து நம்ம கிராவிடேஷன் மட்டும், ஐ மீன் கிராவிட்டி மட்டும் பார்க்கணும். ரைட்? அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம், லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் பாருங்க, கிராஷ் கோர்ஸ் டீடைல்ஸ் மேம். ஸோ கிராஷ் கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு பசங்களா, அங்கே போய் பாருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். A small plane area is rotated in an electric field. ஓகே, ஒரு சின்ன பிளேன் இருக்கு, ஒரு சின்ன பிளேன் இருக்கு, அது என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு ரொட்டேட் பண்றோம். அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம்னு ரொட்டேட் பண்றோம். ஓகே, in which orientation of the area is the flux of the electric field through the area is maximum? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? எந்த ஓரியன்டேஷன்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஓரியன்டேஷன்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மினிமமாக இருக்கும், அதாவது ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப ஜீரோவாக இருக்கும், எப்ப மினிமம் மேக்ஸிமமாக இருக்கும்? we people know. இது என்னது? இது ஒரு 2 dimension ஸ்ட்ரக்சர். அப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? EA cos θ. கரெக்டா? அப்ப cos θ வந்து 0 ஆகணும் மினிமமுக்கு, மேக்ஸிமம்க்கு என்னவாகணும்? cos θ வந்து 1 இருக்கணும். so θ will be 90 degree or 270 degree. so இங்க θ will be 0 degree or 180 degree. cool. so this is your another conceptual question. HC Verma book difficultலாம் இல்ல பசங்களா, it's an easy book. fine. அடுத்த question பாருங்க. next question என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A point charge Q is placed in a cavity in a metallic block. அதாவது ஒரு cavity இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேவிட்டி இருக்கு, அந்த கேவிட்டிக்குள்ள என்ன நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு சார்ஜ் Q அப்படிங்கிற ஒரு Q இதை பிளேஸ் பண்ணியிருக்கோம். கேவிட்டின்னு வந்தாவே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது என்னவாகத்தான் இருக்கணும்? நம்ம கார், அந்த காருக்குள்ளார நம்ம கார் அப்படிங்கிறது ஒரு ஷீல்டிங், காருக்குள்ளார எந்த ஒரு ஃபீல்டும் வர முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளார நம்ம சேஃபா இருப்போம். இடி இடிக்கிறப்பெல்லாம் என்ன பண்றோம்? வீட்டுக்குள்ளார போய்க்கிறோமா? தட் மீன்ஸ் வீடு இஸ் அ கேவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப கவனிச்சுக்கோங்க. இஃப் த சார்ஜ் capital Q is brought outside the metal, okay, will the charge Q feel an electric force? cavityல Q இருக்கு, நான் கேபிட்டல் Q-வை இந்த கேவிட்டி பக்கத்துல எடுத்துட்டு வரேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேக்குறாங்க. yes or no? Mohammed said no. okay, so yes, no. Gautam Raj said yes. Raj said no electric force. Exactly, it has no change பசங்களா. இதுல என்ன இருக்க போறது இல்ல, சேஞ்ச் இல்ல, ஏன்னா இது கேவிட்டி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் நம்ம, இது வந்து மின்னல்னு வச்சுக்கோங்க, இது வந்து தண்டர், அதாவது இது வந்து நம்ம மின்னல். ஓகே, மழை பெய்யுது, நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டே இருக்கு, இது உங்களோட வீடு. வீட்டுக்குள்ளார இருந்த ஏதாச்சும் ஆகுமா? ஆனா மரத்துக்கடியில வெளியே நின்னா நம்மளுக்கு பிரச்சனை. ரைட்? எலக்ட்ரான் ஸ்டப்னு வந்து நம்ம மேல அடிச்சிடும். ரைட்? அதனால இட் ஹாஸ் நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் இருக்காது கேவிட்டியில இருக்கிறனால. கூல். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இன்னொரு மாசான ஒரு क्वेश्चन. a rubber balloon is given a charge Q. ஓகேவா? ஒரு ரப்பர் பலூன் இருக்கு, அந்த பலூனுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ரப்பர் பலூன் இருக்கு, அந்த ரப்பர் அப்படிங்கறப்பவே தெரிஞ்சிருக்கணும் இது என்னது? ரப்பர் இஸ் நத்திங் பட் an insulator. ரைட்? இட் இஸ் an insulator. ஓகே, இன்சுலேட்டர். இதுல சார்ஜ் Q அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஓவர் இட்ஸ் சர்ஃபேஸ். if is the field inside the balloon zero everywhere if the balloon does not have a spherical shape? என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க பசங்களா. இந்த பலூன் வந்து
ப்ராப்பரான சிமெட்ரிக்கல் ஷேப்ல இல்லைனா ஓகேவா சும்மா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸா இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜீரோவாக இருக்குமா இருக்காதா ஸ்டார்ட் பண்றேன் யூ கேன் ஸ்கோர் முகமது கீப் பி ரெகுலர் கரெக்டா படிங்க ஓகே எஸ் மேம் எஸ் இட் கேன் பசங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இட் இஸ் a இன்சுலேட்டர் இன்சுலேட்டர்ல பர்ஃபெக்டா திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரியும் சார்ஜஸ் வில் பி பிளேஸ்ட் இன்சைட் எஸ் ஆர் நோ அதுதான் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம் இன்சுலேட்டர்ல என்ன பண்ணுவோம் நம்ம சார்ஜஸை உள்ள வச்சிருப்போம் நல்லா யோசிங்க அப்படியே டக்குன்னு ரெண்டு தட்டுங்க உள்ள வச்சிருப்போம் சரியா அப்போ உள்ள வச்சிருக்கிறப்ப உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகாது நார்மலாவே ஜீரோ ஆகாது அண்ட் இன்னொரு விஷயம் irregular ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆகாது சிமெட்ரிக்கல் ஷேப்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆகும் எஸ் ஆர் நோ சோ இட் won't be zero ஜீரோவாக இருக்காது ஓகே கிளியரா இருக்கா எஸ் ஆர் நோ எஸ் சூப்பர் பசங்களா அடுத்தது கவனிச்சுக்கோங்க a metallic particle okay ma'am super beginner yes fine mark me F okay cool let's start a metallic particle having no net charge okay a metallic particle having no net charge இல்லைனா என்ன அர்த்தம் பாசிட்டிவ் and நெகட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் ஒரு மெட்டாலிக் எடுத்துக்கலாமா இதுதான் ஒரு மெட்டாலிக்னு வச்சுக்கோங்க அப்ப பாசிட்டிவ் and நெகட்டிவ் எப்படி இருக்கு உள்ள ஈக்குவலாக இருக்கு அதனால தான் மொத்தமா இல்ல குவான்டைஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே சோ யாருக்கெல்லாம் இந்த குவான்டைஸ்ட் வார்த்தை இதெல்லாம் தெரியாம இருக்கோ ஒன் ஷாட்ஸ் பாருங்க பசங்களா அதுல தெளிவா இருக்கும் ஓகே placed near a finite metal plate carrying a positive charge ஓகே என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க இத கொண்டு போய் என்ன பண்றோம் ஒரு மெட்டல் பிளேட்டுக்கு பக்கத்துல வைக்கிறோம் இது ஃபுல்லா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் the electric force on the particle will be இதுல என்ன எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படினு கேக்குறாங்க towards the plate away from the plate parallel to the plate 0 இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நம்ம புத்தியை யூஸ் பண்ணணும் எப்படின்னு பாருங்க பசங்களா இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்ப இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் படிச்சிருப்போம் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் போலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் ரைட் சோ இது என்ன ஆகும் அப்படியே சார்ஜஸ் ரெண்டா பிரிய ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் எல்லாம் இந்த பக்கம் வந்துரும் நெகட்டிவ் எல்லாம் இந்த பக்கம் வந்துரும் ஏன் அப்படினா opposite charges attracts each other அப்ப force இது இந்த பக்கம் இருக்கும் இது என்ன பண்ணும் இது இந்த பக்கம் ரிப்பல் பண்ணும் ஓகே இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல எது பசங்களா ஸ்ட்ராங்கரா இருக்கும் இந்த F1 ஃபோர்ஸா F2 ஃபோர்ஸா எது ஸ்ட்ராங்கரா இருக்கும் இதுதான் ஸ்ட்ராங்கரா இருக்கும் பிகாஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் கம்மி இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய கேப் என்னது அதிகம் அப்ப we know force is inversely proportional to r square yes or no அப்ப இந்த இடத்துல தான் சார்ஜஸ்க்கு கேப் கம்மியா இருக்கு சோ இது என்ன பண்ணும் சார்ஜஸை இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும் so you can say towards the plate distance is less exactly Kodishwari exactly F1 yeah neat undergraduates cool okay so pasangla no doubts right அடுத்த question போயிரலாமா அடுத்த question பாருங்க next question electric charges are distributed in a small volume okay ஒரு குட்டி வால்யூம்ல என்ன பண்ணிருக்கோம் electric charges distribute பண்ணி வச்சிருக்கோம் okay the flux of the electric field through a spherical surface of radius 10 cm surrounding the total charge is 25 volt per meter என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க இத சுத்தி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல நம்ம என்ன பண்றோம் என்க்ளோஸ் பண்றோம் ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் ஒன்னு உள்ள வைக்கிறோம் ஒரு சர்ஃபேஸ் ஒன்னு வைக்கிறோம் அதோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க பசங்களா 10 cm ன்னு கொடுத்துட்டாங்க இதுல என்ன ஆகும் நமக்கு நல்லா சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க சார்ஜஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளிய போகுமா சார்ஜஸ் வந்து மேல இருக்கும் because it is a conductor so charges மேல இருக்கும் சார்ஜஸ்ல இருந்து நமக்கு இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வெளிய போகுமா எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஒரு ஏரியாவை தாண்டி வந்துச்சுனா என்ன ஆகும் நமக்கு it will be creating flux right
ஸோ இது என்ன ஆகும் நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும் எஸ் ஆர் நோ ஸோ அந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இட் இஸ் கிவன் அஸ் 25 வோல்ட் பர் மீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க the flux over a concentric sphere of radius 20 cm will be இப்போ இது கூட நான் என்ன பண்றேன் இன்னொரு ஸ்பியரை நான் வரையறேன் இன்னொரு ஸ்பியரை இப்படி வரையறேன் ஓகே இதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க பசங்களா 20 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப இப்போ இதுல வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் மேம் 11th எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க கிருஷ்ணா we will start கிருஷ்ணபிரியா we will start ஓகே அப்ஜெக்டிவ்ஸ் கம்மி தானே மேம் போய் பாருங்க ஓகே சுந்தரமூர்த்தி இட்ஸ் நாட் ஏ மேம் ஏ 100 மேம் பசங்களா லிசன் கேர்ஃபுல்லி இங்க இருந்து அதாவது இங்க இருந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வருதோ அதைத்தான் இந்த ஸ்பியரையும் கட் பண்ணுது இந்த ஸ்பியரையும் கட் பண்ணுது எஸ் ஆர் நோ நல்லா பாருங்க இங்கிருந்து வரது தான் ரெண்டு ஸ்பியரையும் ஒரே மாதிரி கட் பண்ணுது ரைட் இங்கிருந்து வரது இப்படி ஒரே மாதிரி ஸோ எல்லா ஃப்ளக்ஸும் என்ன பண்ணுது இந்த ரெண்டு ஸ்பியரையும் ஒரே மாதிரி தான் கட் பண்ணுது அப்ப ஃப்ளக்ஸ் ஜெனரேட்டட் will also be the same so the perfect answer will be 25 V per yeah okay clear இருக்கா பசங்களா A is the perfect answer because field lines என்ன பண்ணுது ஒரே மாதிரி தான் கட் ஆகுது ஆங்கிள் மாறல ஆங்கிள் மாறாட்டி வேல்யூ மாறாது ஓகே சோ clear பசங்களா clear yes or no superb so பிரசாந்த் நல்லா கவனிச்சுக்கோங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இருந்து இந்த சார்ஜ்ல இருந்து இங்க என்ன ஆங்கிள்ல இந்த சர்க்கிளை கட் பண்ணுதோ அதே ஆங்கிள்ல தான் இங்கேயும் கட் ஆகுது சோ ஆங்கிள் மாறல அப்ப வேல்யூ மாறாது அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ ஒரே வேல்யூ தான் இங்க கிரியேட் ஆயிருக்கிற ஃப்ளக்ஸ் தான் இந்த பெரிய சர்க்கிள்லயும் ஸ்பியர்லயும் கிரியேட் ஆயிருக்கும் ஓகே எஸ் கூல் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பசங்களா இது இன்னொரு சூப்பரான क्वेश्चन ஓகே good for neat questions yes superb வேலன் now answer சொல்லுங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चनக்கு a charge q is placed at the center of the open end of a cylindrical vessel ஒரு cylindrical vesselல நம்ம என்ன பண்ணிருக்கோம் cylindrical vesselல ஒரு charge ஒன்னு வெச்சிருக்கோம்னு சொல்லிருக்காங்க the flux of the electric field through the surface of this vessel is நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு கம்ப்ளீட் வெசல் இருக்கு அப்படினா ஒரு கம்ப்ளீட் சிலிண்ட்ரிக்கல் வெசல் இருக்கு அப்படினா அதோட சென்டர்ல என்ன பண்ணிருக்கோம் சார்ஜ் ஒன்னு வெச்சிருக்கோம் அப்ப அந்த சென்டர் இது வந்து சென்டர் ஏரியா சென்டர்ல வெச்சிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் சென்டர்ல வெச்சா இது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுமா இந்த மாதிரி என்ன ஆகும் நமக்கு field lines வந்து வெளிய வரப்ப ஃப்ளக்ஸா கிரியேட் ஆகி வரும் அப்ப அந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சார்ஜ் enclosed by a surface அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் பசங்களா ஒரு சார்ஜ ஒரு சர்ஃபேஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணோம் அப்படினா அதுக்கு வேல்யூ அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் Gaussian surface அப்படினு படிச்சிருப்போமா Gaussian surface right Gaussian surface னு படிச்சிருப்போமா so Gaussian surface ல flux formula என்னது flux is equal to q in divided by epsilon naught right so அப்ப என்ன மீனிங் னு பாருங்க q divided by epsilon naught இதுதான் நம்ம flux formula so listen chargesல எப்பவுமே எப்படி இருக்கும் மேல ஒரு லைன் போச்சுனா கீழ ஒரு லைன் வரும் right இந்த பக்க சைடுல ஒரு லைன் போச்சுனா இந்த பக்க சைடுல ஒரு லைன் வரும் இங்க ஒரு லைன் போச்சுனா இங்க ஒரு லைன் வரும் ரைட் சோ மேலே சோ எக்ஸாக்ட்டா சிமெட்ரிக்கலா இருக்கும் அப்ப மேல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கோ அதுல பாதி தான் கீழ இருந்திருக்கும் ரைட் அப்ப அந்த கீழ இருக்க ஃபீல்ட் லைன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும் உள்ள வரும் இந்த பாதி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்குள்ளார வரும் ரைட் சோ ஓகே சோ என்ன ஆகும் பாதி மட்டும் உள்ள வரும் எஸ் ஆர் நோ அப்ப டோட்டலா இருக்கிறப்ப q in divided by epsilon naught னா அதுல பாதி ஃபீல்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன எழுதுவோம் so that will be half q in divided by epsilon naught so the perfect answer will be option C எத்தனை பேருக்கு கரெக்ட்டா வந்துச்சு ரைனி புரியல லிசன் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க
ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா மேல ஒரு ஃபீல்ட் லைன்னா கீழே ஒரு ஃபீல்ட் லைன் இருக்கும், சைட்ல ஒன்று இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும். அப்ப ஒரு கம்ப்ளீட் சிலிண்டருக்குள்ளார மேல எவ்வளவு சார்ஜ் போகுதோ அதுக்கு ஈக்குவலா கீழே சார்ஜ் வரும். எஸ் ஆர் நோ? நம்ம பாதி சிலிண்டர் மட்டும் தான் எடுத்திருக்கோம், ஏன்னா சென்டர்ல வச்சிருக்கோம். கரெக்டா? சென்டர்னா என்னது? பாதி மட்டும். அப்ப டோட்டல்ல பாதி ஃப்ளக்ஸ் மட்டும், அதனால டோட்டல் ஃப்ளக்ஸ்ல பாதி ஃப்ளக்ஸ். புரிஞ்சுதா? So that is the thing. Literally easy. So the perfect answer is option C. Okay, got it. Cool பசங்களா. Let's start பசங்களா. ஓகே, காசியன் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகே, லாஸ்ட் டைம் அசர்ஷன் அண்ட் ரீசன்ட் டைப்ஸ்ல எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ டோன்ட் லூஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா. A square surface of side L meters is in the plane of the paper. Okay, the uniform electric field E also in the plane of the sphere, in the paper, is limited only to the lower half of the square surface. The electric flux in SI units associated will be. இது உங்களோட homework question. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பிளேன் வச்சிருக்காங்க, அந்த பிளேன்ல நம்மளுக்கு என்ன பண்றோம்? அதுக்கு பேரலலா எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது உங்களோட ஹோம்வொர்க் கொஸ்டின். நீங்க என்ன பண்ணுங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. ஐ அம் செக்கிங் இட், டெய்லி நான் செக் பண்றேன் யார் யார் ஆன்சர் பண்றீங்கன்னு. ஓகே, ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணிடுங்க. Now let's start the next question. So here is your next question. It's an easy peasy lemon squeezy question. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. Electric charge is uniformly distributed along a long straight wire of radius 1 millimeter. ஓகே, ஒரு வயர் இருக்கு, அந்த வயர்ல என்ன இருக்காமா? சார்ஜஸ் அப்படியே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் அ கண்டக்டரா இருந்தா என்ன பண்ணணும்? சார்ஜஸ் வந்து வெளியே இருக்கும், சர்ஃபேஸ்ல இருக்கும். உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ ஃபுல்லா வச்சிருக்காங்க. The charge per centimeter length of the wire is Q coulombs. ஓகே, அதாவது ஒவ்வொரு சென்டிமீட்டர், நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஃபுல்லா ஒரு வயர், ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் எவ்வளவு சார்ஜஸ் இருக்காமா? ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் Q அப்படிங்கிற சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ஆர் நோ? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Another cylindrical surface of radius 50 centimeter and length 1 meter symmetrically encloses the wire as shown in the figure. என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு சிலிண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த சிலிண்டரால நம்ம என்க்ளோஸ் பண்றோம்னா என்ன மீனிங்? இது வந்து ஒரு காசியன் சர்ஃபேஸ். இது என்ன சர்ஃபேஸ் நம்மளுக்கு? இட் இஸ் an Gaussian surface. அப்ப Gaussian surfaceல ஃபார்முலா என்னது பசங்களா? So flux will be equal to Q divided by epsilon naught. Yes or no? So ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் என்ன இருந்திருக்கு? Q அப்படிங்கிற சார்ஜஸ் இருக்கு. Yes or no? Yes, application of Gauss law. That is perfect. அப்ப ஒரு மீட்டர் ஃபுல்லா இந்த வயர் என்ன பண்ணிருக்கு? நம்மளுக்கு கண்டக்டருக்குள்ளார இருந்திருக்கு, அதாவது சிலிண்டருக்குள்ளார இருந்திருக்கு. 1 மீட்டர் நம்ம எப்படி எழுதலாம்? 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? So 1 மீட்டரை வாட் we can do? 100 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்ப 100 சென்டிமீட்டர்னா எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு? So it will be Q into 100 சென்டிமீட்டர். அப்ப டோட்டலா ஃப்ளக்ஸ் வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும் நம்மளுக்கு? ஃப்ளக்ஸ் will be equal to 100 into Q divided by epsilon naught அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே பசங்களா? So the perfect answer will be option A. So HC Verma is literally cool. Yeah. Okay, ஒரு ஸ்லைட் வேஸ்டா போச்சு, விட்டுருங்க. Now option A, yes, cool. So here comes the last question for the day. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. HC Verma எல்லாம் பறக்குட்டுட்டோம். It's a very easy one. Now let's see. பசங்களா, here lot of crowd, எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. மேம் அடிக்கடி சிரிக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சிராதீங்க. Okay, these people are literally making me laugh. Okay. Now பசங்களா, அடுத்தது கவனிங்க. A charge 10 மைக்ரோ கூலம். ஓகேவா? ஒரு 10 மைக்ரோ கூலம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஹெமிஸ்பியரோட சென்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அதோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. R is equal to 10 centimeter அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகே, the electric flux through the hemisphere will be. இந்த ஹெமிஸ்பியர்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க.
ஒரு complete sphere அப்படினா total flux will be equal to q divided by epsilon naught. x அதுல பாதி ஹெமிஸ்பியர்னா என்னது அதுல பாதி அப்ப half into q divided by epsilon naught அப்படினு எழுதலாமா q என்னன்னு கொடுத்துட்டாங்க 10 into 10 to the power minus 6 coulombs and 2 into epsilon naught value என்னன்னு சொல்லுங்க பசங்களா 8.85 into 10 to the power minus 12 இத ஃபுல்லா சால்வ் பண்ணீங்க அப்படினா approximately you used to get 6 into 10 to the power 5 value which is c. Okay, you are going to get 6 into 10 to the power into 5. Okay, power 5. So this is your answer பசங்களா. C, super well and cool. ரொம்ப ஃபாஸ்டா ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க போல இருக்கு. Yes, இதோட இன்னைக்கு உங்க பயணம் முடிவடைகிறது. நம்மளோட பிசிக்ஸ் கிளாஸ்ல திரும்ப நாளை சந்திப்போம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிரணும் பசங்களா நம்ம QR கோட ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுல தான் எல்லா PDFs-உம் உங்களுக்கு அனுப்பப்படும். Right? Yes. And you know this is your Shobi ma'am and you people literally know when Shobi ma'am is here no fear, right? adula strong ah prepare panna ஆரம்பிங்க neet நம்மளோடது தான். Okay, thank you everyone and நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களோட வேதாந்து மாஸ்டர்ஸ் சேனல் தமிழ். யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க and மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா. Bye everyone, have a great dinner. நாளைக்கு சந்திப்போம். Bye everyone.